சிங்கர் அனுராதா அவர்கள் ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல நடந்து முடிஞ்ச சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி பத்தியும், இந்த சீசன்ல அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான சிங்கர் யாரு அப்படிங்கிறத பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து அங்க இருந்த கண்டஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும், ஜட்ஜஸாக இருக்கட்டும், சோசியல் மீடியால அவங்களுக்கு இந்த சீசன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சிங்கர் அனுராதா அவர்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க இந்த சீசன பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, வழக்கம் போல இந்த ஒரு சீசனும் ரொம்ப ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு அப்டின்னு தான் சொல்லணும். இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்ல நாங்க ரொம்ப யோசிச்சோம். இவங்கலாம் வந்து எப்படி பாடப் போறாங்க? என்ன பண்ண போறாங்க? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சீசன்ல நடக்கப் போகுது அப்படின்னு. ஆனா நாங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சீசன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரா எல்லாருமே பாடியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப மனதுக்கு நெருக்கமான சீசன்னு இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு சீசன் தான் இந்த ஒரு சீசன். ஏன்னா, உள்ள வந்திருக்கக்கூடிய தவசீலியாக இருக்கட்டும், சரணாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ சூப்பரா பாடியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபன்ஃபுல்லாவும் இருந்துச்சு. நான் ரொம்ப ரொம்ப இந்த சீசன வந்து என்ஜாய் பண்ணியிருந்தேன். அண்ட் நெறைய பேர் வந்துட்டு இந்த சீசன் யார் ஜெயிப்பா, யார் ஜெயிப்பான்னு என்ட்ட இதற்கு முன்னாடிலாம் கேட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கே விடை கிடைச்சிருக்கும். நிఖில் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் மத்த பசங்களும் நீங்க அங்க ஜெயிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு இத தாண்டின மிகப்பெரிய ஒரு மேடை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க எல்லாருமே எங்க பிள்ளைகள் தான். எல்லாருமே நல்லபடியா பாடுறீங்க. அண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். உங்க எல்லாரையுமே கூடிய சீக்கிரம் நான் சினிமால பிளேபேக் சிங்கரா பார்ப்பேன் அப்படிங்கிற மாரியே சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த சீசன்ல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு சிங்கர் அப்படின்னா, அது சரண் அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரா நேச்சுரலாவே வந்துட்டு இளையராஜா சாரோட பாடல் வந்து அவர் பாடுவாரு. அது வந்து காட் கிரேஸ் அந்த கிஃப்ட்ன்னு தான் நினைக்கணும். அந்த அளவுக்கான ஒரு நல்ல பையன். அவன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க இன்னைக்கு விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்க 2 பேருக்குமே திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கீதா கோவிந்தம் அப்படிங்கிற படத்தின் மூலியமா நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற கப்பல் தான் விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா. அடுத்து டியர் காம்ரேட் படம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே காதல் பண்றாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்ல நியூஸஸ் வந்திருந்துச்சு. அவங்க மறுத்திருந்தாங்க. ஆனா அஃபிஷியலா அவங்களே ஒரு கட்டத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து எங்கேஜும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு வேலண்டைன்ஸ் வீக்ல தான் அவங்களோட மேரேஜ் இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் அரசல் பரசலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உதய்பூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட மஹால்ல அவங்களோட திருமணம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னிலையில நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு ஃபங்ஷன் முழுக்க முழுக்க ரொம்பவே ஷட்டலா இருக்கும் அப்படின்னும், இதற்கப்புறம் கண்டிப்பா ஆந்திரால மிகப்பெரிய அளவுல எல்லா சினிமா பிரபலங்களையும் வர சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபங்ஷன் ஒண்ணு நடத்தலாம்னு ஐடியால இருக்காங்களாமா. அண்ட் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் ஃபோட்டோஸ் எதுவும் லீக் ஆகல. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வெளிவரும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத.